வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும் அத்தியாயம் 7. ஆதிசேஷனின் வீடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அடுத்த மாதத்திலேயே திருமணம். எளிமையாகவே நிச்சயத்தை நடத்திவிடலாம் என்று ஆதிசேஷன் கூறிய போது பலமாய் மறுத்துவிட்டான் நரசிம்மன். இல்ல, நிச்சயமும் கிராண்டா தான் நடக்கணும் என்றவன் வீட்டையே தேவலோகம் போல மாற்றி அமைத்திருந்தான். அவர்களது வீடே அரண்மனை போலத்தானே இருந்தது. வண்ண விளக்குகளும் மலர் அலங்காரங்களும் என வீடு ஜொலி ஜொலித்தது. காலையிலேயே மாப்பிள்ளை வீட்டினர் வந்து இறங்கிவிட்டனர். தனது பெற்றோர்களுடன் சேர்ந்து வாசலில் நின்று வரவேற்ற நரசிம்மனின் பார்வை சந்திரிகாவின் மேல்தான் படிந்தது. அவன் பார்வை மட்டுமல்ல, அவனது தம்பியின் பார்வையும் கூட அந்த பண்ணவளின் மேல்தான் படிந்தது. தாமரை இதழின் வண்ணத்தில் வயலட் வண்ண பார்டர் வைத்த மென் பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். சங்கு கழுத்தை பொடி வைரங்கள் பதித்த நெக்லஸ் ஒன்று அலங்கரித்திருந்தது. காதில் அந்த நெக்லஸுக்கேற்ற காதணிகளும் கைகளில் வைரக்கல் பதித்த வளையல்களும் அணிந்திருந்தாள். காதோரம் சிறிதளவு கூந்தல் எடுத்து கிளிப் குத்தியிருந்த அதே கூந்தல் அலங்காரம். நெற்றியிலிருந்து பாதம் வரை அளந்த அவனது பார்வையில் பாவையின் தேகம்தான் கூசி போனது. இதென்ன இப்படி பார்க்கிறான்? எண்ணமிட்டு கொண்டவள் சிறு கூச்சத்துடன் இமைகளை தாழ்த்தி கொள்ள, அவன் பார்வை அவள் முகத்தில் எங்கோ நிலைத்து சிறு எதிர்பார்ப்பை கண்களில் தேக்கி பின் அது கிடைக்காமல் ஏமாற்றத்தை படரவிட்டது. இதையெல்லாம் அவள் கவனிக்கவில்லை. வாங்க வாங்க, எல்லோரும் உள்ளே போய் பேசலாம். உரிய மரியாதையுடன் அனைவரையும் வரவேற்ற ஆதிசேஷனும் லக்ஷ்மணனும் அனைவரையும் உள்ளே அழைத்துச் சென்று அமர வைத்தனர். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. அலங்கார பதுமையாய் கண்ணாடி முன் அமர்ந்திருந்த சுமத்ராவிடம் வந்து ராகவி கூற, அவளுக்கோ நாணத்தில் கன்னங்கள் பரபரத்தது. அடர் நீல வண்ண பட்டுப்புடவையில் வைர நகைகள் பூட்டி பேரழகியாய் அமர்ந்திருந்தவளைக் கண்டு ராகவியின் உள்ளம் பூரித்து போனது. பரதன் அவளுக்கு ஒற்றை மகனாய் போய்விட மகள் இல்லாத ஏக்கத்தை தீர்த்து வைத்தது இந்த சுமத்ராதான். இவர் தாய், இவர் சித்தி என்ற பாகுபாடையெல்லாம் அந்த வீட்டில் இல்லை. மூவருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்தான். அழகா இருக்கேம்மா, என் கண்ணே பட்டுடும் போல. திருஷ்டி வழித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவள் மகளை அழைத்து கொண்டு கீழே வந்தாள். சபையில் உறவினர்கள் நிறைந்திருந்தார்கள். அள்ளி மொட்டு போல் கரம் குவித்து வணக்கம் வைத்தவளை விட்டு கவினின் பார்வை அந்த புறம் இந்த புறம் திரும்பவே இல்லை. இனி அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று நினைத்த வாழ்க்கை மீண்டும் கைவந்து சேர்ந்திருக்கிறது. மனதின் ஓரம் பெரும் உவகை எழ அவனது காதலோ வானவெளியில் சிறகடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு நரசிம்மனும் கவினும் இப்பொழுதுதான் நேரில் சந்தித்துக் கொள்கிறார்கள். இப்படி பேசிவிட்டோமே என்ற சிறு சங்கடம் நரசிம்மனிடம் இருந்தது என்னவோ உண்மைதான். முன்பு எப்படியோ இப்பொழுது அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அவளது செல்லத்தங்கையின் வருங்கால கணவன் எனும்போது இருவருக்குள்ளும் நல்ல உறவு நிலவ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. தன் மனைவியின் அண்ணன் என்ற எண்ணம் கவினுக்கு இருந்தாலும் அவன் பேசிய வார்த்தைகள் நெருஞ்சி முள்ளாக மனதின் ஓரம் உறுத்தி கொண்டேதான் இருந்தது. வாங்க மாப்பிள்ளை, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? சங்கடத்தை விட்டொழித்து விட்டு நரசிம்மன் தான் முதலில் பேச ஆரம்பித்தான். அதுக்கென்ன, குட். அளவாய் அவன் புன்னகைக்க, அதற்கு மேல் அவனுக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. இப்படியெல்லாம் வழிய சென்று அவன் யாரிடமும் பேசியதில்லையே. அவனிடம் பேசுவதற்காகத்தான் பல பேர் காத்து கிடப்பார்கள். அப்படி காத்து கிடந்து பேச வருபவர்களிடமும் அளவோடு 2 வார்த்தைகளில் முடித்துக் கொள்வான். அப்படிப்பட்டவன் இப்பொழுது வழிய சென்று பேசுகிறான் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அவனது தங்கைதான். நிச்சய பத்திரிகை வாசிக்கப்பட்டு மணமக்களின் பெற்றோர்கள் தட்டு மாற்றிக்கொள்ள மணமக்களும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். விழியோடு விழி கலந்து இதயங்கள் பின்னிக்கொள்ள அவனது வலிமையான கரத்திற்குள் வாகாய் பொருந்திக் கொண்ட தனது கரத்தை பார்க்கும்போது உள்ளத்தில் சில்லென்று சாரல் தெரித்தது. அழகான 2 இதயங்கள் பின்னி பிணைந்ததைப் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்த மோதிரத்தை தன்னவளின் கரத்தில் அணிவித்து விட்டான் கவின். தன்னவனின் கரத்தை பற்றி நாணத்துடன் அவளும் மோதிரத்தை அணிவித்துவிட இருவரது கரங்களும் சில கணநேரம் ஒன்றோடொன்று பின்னி கிடந்தது. கையை விடுங்க. தடுமாற்றத்துடன் அவளது பார்வை அவனிடம் வேண்டாம். அவனோ யாரும் அறியாமல் இமை சுமிட்டி புன்னகைத்தான். அத்தி, அலறியவளின் பார்வை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று சுற்றும் முற்றும் அலசி பின் அவன் முகம் நோக்க அவனோ உதடு குவித்து பறக்கும் முத்தத்தை அனுப்பி வைக்க கன்னிமனம் பலமாய் சலனப்பட்டு போனது. விதிர்த்து போய் கரத்தை விலக்கிக் கொள்ள போராடியவளின் தவிப்பை உணர்ந்தவனாய் சிறு சிரிப்புடன் கரத்தை விடுவித்தான் கவின். பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடி விருந்தினர்களை உபசரித்துக் கொண்டிருந்த மனைவியை பிடித்து நிறுத்தினான் ஆதிசேஷன். என்னத்தான், வேலை இருக்குது, பந்திய ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க தம்பி மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருக்கிறாரு, நீங்களும் கூட உதவிக்கு போங்க. படபடவென்று கூறியபடி விலக பார்த்தவள் கணவனின் பார்வையில் தெரிந்த மையலில் வெட்கத்துடன் தலை கவிழ்ந்தாள். என்ன, ரொம்ப அழகா இருக்குடி இந்த கண்ணு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னை அப்படியே சூறாவளியா இழுக்க பார்க்குது. தனக்கென நின்று ரகசிய பாஷை பேசிய கணவனின் காதலில்
சுகமாய் நனைந்தவளுக்கு அந்த வாழ்க்கையே மிக மிக அழகானதாக தோன்றியது. இங்கே நின்னு பேசுற பேச்சா இது அத்தான்? மகளுடைய நிச்சயம் நடந்துட்டு இருக்குது, ஞாபகம் இருக்குது தானே? சோ வாட், நான் இன்னும் அதே பழைய நரசிம்மன் தான் உனக்கு தெரியாதா என்ன? விஷம புன்னகையுடன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டவன் எதை கூறுகிறான் என்று அவளுக்கா தெரியாது. நாணத்தில் காதுமடல் வரை சிவந்து போக பெரும் காதலுடன் நிமிர்ந்து கணவனை பார்த்தாள் மீரா. வெள்ளை முழுக்கை சட்டையை முட்டி வரை மேலேற்றியிருந்தான். ரோமங்கள் அடர்ந்த அந்த வலிய கரத்தில் சிங்கமுக காப்பு பளிச்சிட்டு கொண்டிருந்தது. அந்த வலிமையான கரங்கள் தங்களுக்கே தங்களுக்கான இனிமையான பொழுதுகளில் எவ்வளவு முரட்டுத்தனத்துடன் தன்னை இறுக்கி அணைக்கும் என்று நினைத்தவளின் எண்ணங்கள் எங்கெங்கோ பறந்தது. அதே மயக்கத்துடன் அவனை நோக்கியவளின் உதடுகள், அழகண்டா நீ நரசிம்மா என்று முணுமுணுத்தது. கண்கள் மின்ன மனைவியை நோக்கி குனிந்தவன் மனைவியின் எச்சரிக்கை பார்வையில் தன்னை சுதாரித்து கொண்டு பிடரியை வருடி கொண்டான். ஆமா, குங்கும பொட்டு எங்கடி? உரிமையுடன் அதட்டியவனின் பார்வை சிறு கண்டிப்புடன் மனைவியை நோக்கியது. ஷப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? குங்கும பொட்டு கும்பிடி பூண்டினுட்டு போங்க அத்தான். சலிப்புடன் விலக பார்த்தவளின் கரம் பற்றி இழுத்து நிறுத்தியவன், ஏன் குங்கும பொட்டு வைக்கலாம் என்றான் முகச்சுளிப்புடன். கணவனின் முகச்சுளிப்பை ரசித்தபடியே அவனை நோக்கியவளின் மனம் செல்லமாய் அவனை ரசித்து கொண்டது. உங்க பொண்ணுதான், இன்னைக்காவது இந்த பொட்டு வேங்கமான்னு வச்சு விட்டுட்டான். இந்த சமாதானம் எல்லாம் அவனிடம் எடுபடாது என்று அவளுக்குத்தான் நன்கு தெரியுமே. அப்படியே நின்றிருந்தவனிடம் எதையோ கேட்பதற்காக லக்ஷ்மணன் அருகில் வர மீரா வேறு வேலைகளை கவனிக்க அங்கிருந்து அகன்றாள். தனது தொழில்முறை நண்பர்களிடம் பேசியபடி திரும்பிய நரசிம்மனின் பார்வையில் கனல் ஏறியது. எரிச்சலுடன் முகத்தை சுளித்தவனின் வதனம் கோபத்தை தத்தெடுத்து கொண்டது. அவனது கோபத்திற்கு காரணம் அவனது பார்வை விழுந்த இடத்தில் பரதனும் சந்திரிகாவும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அதிலும் அவன் எதுவோ சொல்ல இவள் பற்கள் தெரிய மலர்ந்து சிரித்தாள். இங்கு பார்த்து கொண்டிருந்த ஒருவனுக்குத்தான் வயிறு கபகபவென்று எரிந்தது. ஒன்ஸ் அகெயின் நண்பர்களிடம் கூறிவிட்டு இவர்களை நோக்கி வந்தவனின் காதில், ரியலி யூ ஆர் கிரேட் பரதன் என்று அவளது புகழாரம் விழ மனமோ கடுமையாய் அவளை சாடியது. பரதன், அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்குது, அவங்கள வெல்கம் பண்ண முடியலாம். புருவத்தை நீவி விட்டபடி அவன் கூற, நான் பார்த்துக்கிறேன்னா என்றவன், ஓகேங்க சந்திரிகா, நாளைக்கு ஆஃபீஸ்ல மீட் பண்ணுவோம். அவளிடமும் விடைபெற்று அவன் நகர்ந்து விட நரசிம்மனின் பார்வை உக்கிரத்துடன் அவளை முறைத்தது. 6 அடி உயரத்துடன் தன் முன் நின்றிருந்தவனை ஏறிட்டு கூட பார்க்காமல் அகல போனவளின் கரம் பற்றி இழுத்தவன் மாடிப்படியின் மறைவிற்கு இழுத்துச் சென்றான். நல்லவேளை அனைவரும் அவரவர்களுக்குள் பேச்சில் மூழ்கி இருந்ததால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. என்ன, அவன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து கிட்டத்தட்ட ஓடினாள் அவள். எதுக்குடி என் தம்பிக்கிட்ட பல்லை காண்பிச்சிட்டு இருக்கிறான்? நாளைக்கு ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம்னு அவன் சொல்லிட்டு போறான். என்ன தேவைக்கு நீ அவனை மீட் பண்ணணும்? எகிரிக்கொண்டு வந்தவனை சலிப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள் சந்திரிகா. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சிம்மன்? என்னையவே வாட்ச் பண்றதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. என் பேரை சொல்ல வேண்டாம்னு நான் சொன்னதான் ஞாபகம். குரல் உயரவில்லை, ஆனால் முகத்தில் அவ்வளவு இறுக்கம். உங்க பேரை சொல்ல வேண்டாம்னா முதல்ல என்னை டீ போடுறதை நிறுத்துங்க. அவளும் சீறினாள். இந்த நரசிம்மனுக்கு ஆர்டர் போடுற உரிமை உனக்கில்ல. பாருடா, உங்க பேரை நீங்களே சொல்லிக்கலாம், நாங்க சொல்லக்கூடாதாம்? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. அசட்டையாக தோல் குலுக்கியவளின் மேல் கூர்மையுடன் அவனது பார்வை படிந்தது. அவனது இமைக்காத பார்வையில் அவளுக்குள் தடுமாற்றம். நான் யாருன்னு தெரியுமா? அவனவன் என் பேரை சொல்ல நடுங்குவான். என் அப்பா அம்மா கூட ராம்னு கூப்பிடுவாங்களே தவிர நரசிம்மன்னு கூப்பிட மாட்டாங்க. தொழில் உலகத்துல சொல்லவே வேண்டாம். ஆனால் நீ அந்த நரசிம்மனையே சுருக்கி சிம்மன்னு கூப்பிடுற. யார் கொடுத்த தைரியம் டி இது? கால்களை அகட்டி வைத்திருந்தவன் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டிருந்தான். கழுகு பார்வை புருவங்கள் இடுங்க பெண்ணவளையே கூர் ஈட்டியாய் துளைத்தது. கருநீல வண்ண கோட் சூட் அணிந்திருந்தவனின் முன்னுச்சி சிகை காற்றில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த பார்வையும் பிடிவாதமாய் சுழித்திருந்த அந்த அழுத்தமான உதடுகளும் அவளுக்குள் பேரலைகளை கிளப்பி விட்டன என்பதுதான் உண்மை. யார் கொடுத்த தைரியம் என்று உனக்கு தெரியாதாம்? அவளது பார்வை கேள்வியுடன் அவனை சந்தித்தது. அதை அவனும் உணர்ந்தானோ என்னவோ, அந்த நரசிம்மனின் பார்வையே சற்று தடுமாறி பின் மீண்டது. இந்த பார்வையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே. அவளிடம் மயங்க பார்த்த மனதை மீட்க முடியாமல் அவளிடமே எரிந்து விழுந்தான் அந்த முரடன். சரி, என்னடி சரி? இந்த பார்வையை உங்ககிட்ட வச்சுக்கல, போதுமா? வேற யார்கிட்ட வச்சுக்குவ? என் தம்பிக்கிட்டயா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இருவரும் சீறிக்கொண்டு எதிரெதிரே நின்றனர். ஏய், கர்ஜித்தவன் அவளை அறைய கையை ஓங்கிவிட்டான். மிரண்டு விழித்தவளின் பார்வையில் தன்னை சுதாரித்து கொண்டவன் சட்டென்று கையை இறக்கி கொண்டான். என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சு பேசணும் மிஸ் சந்திரிகா. ஒரு பொண்ணை கை நீட்டி அறையிற தப்பை என்னை பண்ண வச்சிடாதே. அழுத்தமாய் வார்த்தைகள் வந்து விழ அவள் மூக்கை உறிஞ்சிக்கொண்டு பார்வையை திருப்பினாள்.
எங்கு சென்றாலும் அவன் முட்டிக்கொண்டே நின்றால் அவளும் என்னதான் செய்வாள் பாவம். இப்ப நான் என்னதான் செய்யணும்? வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்ங்கிற மாதிரி முன்னாடி வந்தாலும் முறைக்கிறீங்க, பின்னாடி போனாலும் உதைக்கிறீங்க. நான் என்னதான் செய்யட்டும்? ஓய்ந்து போய் வினவியவளை ஒரு மார்க்கமாக அளவிட்டவன், வேண்டாத பொண்டாட்டியாம். தாடையை தடவியபடி மேலிருந்து கீழாக அவளை மேய்ந்த பார்வை, ஒரு வகையில உண்மைதான். நீ வேண்டாத பொண்டாட்டிதான். ஆனால் வேண்டாத ஆசை நாயகி இல்ல. ரொம்ப ஆசையாவே உன்னை வச்சுக்குவேன். வர்றையா? கோணல் சிரிப்புடன் வினவியவனின் கண்களில் அப்பட்டமான வேட்கை ஜொலித்தது. சீ! வெறுப்புடன் மொழிந்தவள் அங்கிருந்து அகலப் போக எட்டி கையை பிடித்து நிறுத்தியவன், நான் பேசிட்டு இருக்கும்போது முகம் திருப்பிட்டு போறது இதவே கடைசி முறையா இருக்கட்டும். இல்லைனா தண்டனை கடுமையானதா இருக்கும். சரி, அதையெல்லாம் விடு. நாம இன்னொரு நாள் பொறுமையா பேசி வேண்டாத பொண்டாட்டியா இல்ல ஆசை நாயகியான்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைய மேட்டருக்கு வருவோம். இனி என் தம்பிக்கிட்ட நீ பேசக்கூடாது. அதுவும் சிரிச்சு சிரிச்சு உரிமையோட பரதன்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. அவன்கிட்ட இருந்து விலகியே இரு என்றான் கடின குரலில். நான் ஒன்னும் உங்க தம்பிக்கிட்ட பேசல. அவரைதான் வந்து பேசினாரு. அதுவும் இல்லாம நான் யார் கூட பேசணுங்கிறதையெல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணவும் நான் அலோ பண்ண மாட்டேன். அவனது இரும்பு பிடியில் சிக்கியிருந்த கரத்தை விடுவிக்க போராடியபடியே பதிலளித்தாள் அவள். அலோ பண்ண மாட்டியா? உன் அனுமதி யாருக்கு வேணும்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். உன்னுடைய நடத்தை என் தங்கச்சி வாழப்போற குடும்பத்தை பாதிக்கும். சோ உன் இஷ்டத்துக்கு ஆட என்னால விட முடியாது. என் கண் பார்வையில தான் இனி நீ வாழ்ந்தாகணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனது பிடி இறுகிக்கொண்டே சென்றது. ஏன், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? வாட்ச்மேன் மாதிரி 24 மணி நேரமும் என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்களா? சரி, அது உங்க இஷ்டம். காசு இல்லாம ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் போது நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன்? அசட்டையாக தோலை குலுக்கியவள் அவனது இரும்பு பிடியில் முகத்தை சுருக்கினாள். விண்ணென்று வலித்தது. இருந்தாலும் வாயை திறந்து அவள் வலிக்கிறது என்று சொல்லவில்லை. அவனிடம் வலியை ஒத்துக்கொள்ள வீம்பு. வலியில் குளம் கட்டிவிட்ட பெண்ணவளின் விழிகளை பார்த்தபடியே அவன் மேலும் அழுத்தத்தை கூட்ட வீம்புடன் இதழ்களை அழுந்த கடித்து நின்றாலே ஒழிய வாயை திறக்கவில்லை. வீம்பு. வாயை திறந்து வலிக்குதுன்னு ஒத்துக்க அவ்வளவு வீம்பு. சீரலுடன் அவன் பல்லை கடிக்க அவளது கன்னத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டு விழுந்தது. அதற்குள் அங்கு யாரோ வரும் அரவம் கேட்க பட்டென்று அவளது கரத்தை விடுவித்தவன் வேகமாக அங்கிருந்து அகன்றான். செல்பவனின் முதுகையை வெறித்து கொண்டவளின் மனம் மௌனமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. இது வீம்பு இல்ல. என்னை காயப்படுத்துறது மூலமாவது உங்க வலி குறையும்னா இந்த வலியை நான் சந்தோஷமாவே ஏத்துக்குவேன் சும்மா. அமிலமாய் வீசி எறிகிற உங்க வார்த்தைகளை நான் பொறுத்து போறதுக்கு கூட காரணம் அதுதான். என்னை காயப்படுத்துறது உங்க வலியை போக்கும், உங்க கோபத்தை குறைக்கும்னா அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த வலியை விட இது ஒன்றும் அவ்வளவு வலி இல்ல. விரக்தியுடன் எண்ணிக்கொண்டவளின் மனம் வேதனையில் துடித்தது. இவளை கஷ்டப்படுத்திவிட்டு சென்றவனும் ஒன்றும் மகிழ்ச்சியாயெல்லாம் இருந்து விடவில்லை. அவளது விழிகளில் வலியை காணும் போதெல்லாம் இருதயம் பல மடங்கு வேகமாய் துடித்து அவனுக்கு வேதனையை தருகிறது. அவள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் அதைவிட 1000 மடங்கு வீரியமாய் திரும்பி வந்து அவனைத்தான் தாக்குகிறது. அவள் தனக்கு துரோகம் செய்தவள் என்று கண்கூடாக பார்த்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவளிடம் மயங்கும் மனதை அடக்கத் தெரியாமல் முகிழ்க்கும் கோபத்தைத்தான் அவள் மீது காட்டிவிட்டு வந்து விடுகிறான். தம்பி என்று அல்ல, அவள் வேறு எந்த ஆண்மகனுடன் பேசினாலும் அவனுக்கு இப்படித்தான் பழியாய் கோபம் வரும். தன்னிடம் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து கொண்டும் முகம் திருப்பிக் கொண்டும் நிற்பவள் பரதனிடம் காட்டிய புன்னகை முகத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எரிச்சலாய் வந்தது. அந்த கோபத்தில்தான் ஏதேதோ பேசி அவளை காயப்படுத்திவிட்டு வந்து விட்டான். இந்த கோபதாபங்கள் எங்குதான் சென்று முடியுமோ? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடரும்.